ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் சேமியா குச்சி ஐஸும் மேங்கோ ஐஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேமியா குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சேமியா எடுத்துருக்கேன். இந்த சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம வறுக்கும்போது சேமியா அந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு சேமியா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது கூட ஒரு 1/2 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேமியா குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு பால் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஐஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றிருக்க பால் 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். சேமியாவும் பாலில் நல்லா வெந்துடணும். அந்தளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியாவை. நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் செய்யக்கூடிய இந்த சேமியா குச்சி ஐஸை பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே டேஸ்ட் இருக்குங்க. அந்தளவு ரொம்பவே சேமியா குச்சி ஐஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலில் சேர்த்த சேமியாலாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பால்லையே சேமியா நல்லா வேகணும். இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பவுடரை சேர்த்தோனையுமே நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பால்லே வேக வச்சிடலாம். சேமியா குச்சி ஐஸுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் நல்லா பால்லையே கரையணும். அந்தளவு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஏலக்காய் தூள் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். சேமியா குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு பால் நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு. இந்த பாலை ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் மோடில் ஊற்றிடலாம். அடுத்ததாக நல்ல கலர்ஃபுல்லான மேங்கோ குச்சி ஐஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மேங்கோ குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்திருக்கேன். இந்த ஒரு மாம்பழத்தில் 3 குச்சி ஐஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க சதையெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துடலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால நான் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குச்சி ஐஸ் நல்லா இனிப்பாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. என்கிட்ட இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இருக்குது. இதில் நம்ம ஐஸ் ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாம்பழத்தை எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி மாம்பழ சீசன் அப்போ மேங்கோ குச்சி ஐஸ்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அடுத்ததாக சேமியா குச்சி ஐஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை எடுத்துக்கலாம். இந்த பாலில் ஆடை எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம சேமியா குச்சி ஐஸையும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மூடி போட்டுடலாம். இது மேலே ஐஸ் குச்சி சொருகிடலாம். சொருகிட்டு ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்துருக்க ஐஸ் மோல்டை 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சேமியா குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாதாம் முந்திரி போட்டு பண்ணியிருக்க இந்த சேமியா குச்சி ஐஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மேங்கோ குச்சி ஐஸும் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.